இந்திய ராணுவ தாக்குதலில் உயிரிழந்த தீவிரவாதிகளின் இறுதி சடங்கில் பாகிஸ்தானின் ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தானிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முருட்கேயில் நடத்திய தாக்குதலில் ஜமாத் உத் தாவா பயங்கரவாத அமைப்பின் தலைமையகம் தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் அப்துல் மாலிக், காலித், முதாசிர் உட்பட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பலர் உயிரிழந்தனர். இந்நிலையில் தாக்குதலில் உயிரிழந்த 3 தீவிரவாதிகளின் இறுதி சடங்குகள் முருட்கேயில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. இதில் பாகிஸ்தானின் ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்றதாக பயங்கரவாத அமைப்பின் அரசியல் பிரிவான பாகிஸ்தான் மார்கஜி முஸ்லிம் லீக்கின் செய்தி தொடர்பாளர் தபீஸ் கப்யூம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வான் தாக்குதலில் போர் விமானங்களின் உடைந்த பாகங்கள் பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீர் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக பல்வேறு காணொலிகள் இணையத்தில் வைரலானது. இதில் காஷ்மீரில் உள்ள பாம்போர் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு காணொலியில் போர் விமானம் ஒன்றின் எரிபொருள் நிரப்பப்படும் டேங்கின் உடைந்த பாகம் காட்டப்பட்டது. இது இந்திய விமானப்படையில் உள்ள டசால் மிராஜ் 2000 விமானத்தினுடைய உடைந்த டேங்க் பகுதியாக இருக்கும் என்று ஜேன்ஸ் டிஃபென்ஸ் எனப்படும் பாதுகாப்பு தொடர்பான இதழ நிபுணர்கள் கூறுகின்றனர். இதேபோல் மற்றொரு காணொலியில் பஞ்சாப் மாநிலத்தில் பதிண்டாவில் உள்ள அக்லியன் காலன் கிராமத்தில் அடையாளம் தெரியாத ஏவுகணை ஒன்றின் உடைந்த பாகங்கள் காட்டப்பட்டது. இது இந்திய விமானப்படையில் இயக்கப்படும் மைரேஜ் 2000 மற்றும் ரஃபேல் போர் விமானங்களில் பயன்படுத்தப்படும் ஏவுகணையாக இருக்கும் என்று பிரிட்டிஷ் ராணுவ முன்னாள் அதிகாரி ஜஸ்டின் கிரம் கூறியுள்ளார். 80 இந்திய விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 3 ரஃபேல் உட்பட 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் பயங்கரவாதிகள் 26 பேர் உயிரிழந்தனர். மேலும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் பாராளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் 80 இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். இதில் இந்தியா பயன்படுத்தி 3 ரஃபேல் விமானங்கள், 2 ட்ரோன்கள் மற்றும் 2 ஜெட் விமானங்களை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த போரில் நாம் யார் என்பதை இப்போது இந்திய ராணுவத்தினர் அறிவார்கள் என்று தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் இன்று நடைபெறவுள்ள IPL போட்டிகளை நடத்த BCCIக்கு இந்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்திய பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் நாடு முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று இமாச்சல பிரதேசம் தாம்சாலாவில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையேயான IPL போட்டி ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இந்த போட்டியை நடத்த BCCIக்கு இந்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே மே 11ஆம் தேதி தரம்சாலாவில் நடைபெறவுள்ள மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் இடையேயான IPL போட்டிகள் மும்பைக்கு மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய எல்லையில் 2வது நாளாக பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்துள்ளார். பாகிஸ்தானின் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று இந்திய ராணுவத்தினர் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தினர். இதன் காரணமாக பாகிஸ்தான் ராணுவம் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. இதில் தினேஷ்குமார் என்ற ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தார். மேலும் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதில் சேத விவரங்கள் குறித்த முழுமையான தகவல்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. பாகிஸ்தானால் 4 நாட்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது நடத்திய தாக்குதலுக்கு எதிர்க்கட்சியினர் உள்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் மத்திய அரசுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். மேலும் பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா சரியான பதிலடியை கொடுத்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் மிகவும் துல்லியமாக நடத்தப்பட்டது என்றும் பொதுமக்களை பாதிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்தியது புத்திசாலித்தனமான செயல் என்று பாராட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்தியாவுடன் பாகிஸ்தான் போர் தொடங்கினால் 4 நாட்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாது என்று சசி தரூர் கூறியுள்ளார். பயங்கரவாதிகளின் முகாம்கள் தகர்த்தப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கும் ராணுவத்திற்கும் துணை நிற்போம் என காங்கிரஸை சேர்ந்த கர்நாடக துணை முதல்வர் TK சிவகுமார் தெரிவித்துள்ளார்.
அதேபோல இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்காக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், கேரள கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் ஆகியோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்த தகவல்களையோ ஒளிப்படங்களோ காட்சி பதிவுகளோ இருந்தால் அதை தங்களிடம் தெரிவிக்கலாம் என்று சுற்றுலா பயணிகளுக்கு தேசிய புலனாய்வு முகமை வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஏப்ரல் 22ஆம் நாள் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலாவுக்கு சென்ற நேபாள நாட்டவரையும் இந்தியர் 20க்கும் மேற்பட்டோரையும் பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்நிலையில் விசாரணை நடத்துவதற்கு ஏதுவாக பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்த தகவல்களோ ஒளிப்படங்களோ காட்சி பதிவுகளோ இருந்தால் அதை தங்களிடம் தெரிவிக்கலாம் என்று சுற்றுலா பயணிகளுக்கு தேசிய புலனாய்வு முகமை வேண்டுகோள் விடுத்துள்ளது. தகவல்களை தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்ணையும் தேசிய புலனாய்வு முகமை அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் சீனா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சலால் அணையின் மதகுகள் மூடப்பட்டுள்ள நிலையில் ஒரே ஒரு மதகின் வழியாக மட்டும் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலின் எதிரொலியாக பாகிஸ்தானுடன் செய்து கொண்ட சிந்து ஆற்று நீர் பகிர்வு உடன்பாட்டை இந்தியா முறித்துக் கொண்டுள்ளது. இதனால் சிந்து ஆற்றின் துணையாறான சீனாப் ஆற்றின் குறுக்கே மின் உற்பத்திக்கான கட்டப்பட்டுள்ள அணைகளில் அனைத்து மதகுகளையும் இந்தியா மூடியுள்ளது. ரியாசியில் உள்ள சலால் அணை நிரம்பி வழியும் சூழல் உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி ஒரே ஒரு மதகில் மட்டும் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. பாகிஸ்தானுடனான போர் சூழல் காரணமாக வடக்கு மற்றும் வடமேற்கு இந்தியாவில் உள்ள 21 விமான நிலையங்கள் மே 10ஆம் நாள் காலை 5:30 மணி வரை மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பகல்காமில் சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றதற்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களை இந்தியா தாக்கி அளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களில் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் போர் பதற்றம் நிலவுவதாலும் இப்பகுதியில் உள்ள விமான நிலையங்கள் விமானப்படைக்கு தேவைப்படும் என்பதாலும் 21 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. அவற்றுக்கு செல்லும் விமானங்களும் அவற்றிலிருந்து புறப்படும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 21 விமான நிலையங்களும் மே 10ஆம் நாள் காலை 5:30 மணி வரை மூடப்பட்டிருக்கும் என்று இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் விமான நிலையங்களின் உட்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் மத்திய தொழிற்காப்பு படையினர் தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி அளித்துள்ள பயங்கரவாத பயிற்சி முகாம்களின் இடிபாடுகள் குறித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. பகல்காமில் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய படுகொலைக்கு பழிவாங்கும் வகையில் பாகிஸ்தானில் 9 இடங்களில் உள்ள பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் மீது இந்தியா ட்ரோன்கள், ஏவுகணைகள் ஆகியவற்றை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் பகவல்பூரில் இவ்வாறு தாக்கி அழிக்கப்பட்ட பயங்கரவாதிகளின் நாற்றங்கால் என வர்ணிக்கப்படும் இடம் இடிந்து கிடக்கும் காட்சி வெளியாகியுள்ளது.